ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்லா ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 10 நிமிஷத்தில் நம்ம இந்த தோசையை ரெடி பண்ணிடலாம். ஊற வைக்கணும், புளிக்க வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ரவை, வறுத்தது வறுக்காதது எது வேணாலும் எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு தயிர், புளிக்காத தயிர், 1 கப் அளவுக்கு தண்ணி, இதையெல்லாம் போட்டுட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் தட்டு போட்டு ஊற வச்சிடலாம். ஊறின பிறகு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ரவையெல்லாம் தண்ணியை இழுத்துருச்சு. இப்போது இதை நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஜாரில் மாற்றினதுக்கப்புறம் இந்த தோசைக்கெலாம் தேவையான அளவுக்கு தூள் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தேவைப்பட்டது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாம் தோசை மாவு பதத்துக்கு. இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்ச மாவை ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போது மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஈனோ அல்லது பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாவை நல்லா கலந்துக்கலாம். சோடா வேணான்னு நினைக்கிறவங்க ஈனோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா கலந்தோம்னா மாவு நல்லா ஃப்ளஃபியாக இருக்குங்க. நம்ம இப்போ உடனே நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா கலந்துட்ட பிறகு ஒரு தோசைக்கல் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நாம் இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இந்த தோசையை கல் ஊற்றினதுக்கப்புறம் நாம் தேய்ச்சி விடக்கூடாதுங்க. அப்படியே மாவை ஊற்றிட்டு அப்படியே வேக வைக்கணும். நம்ம ரொம்ப திக்காக இருக்கும்னு நினச்சா மட்டும் இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணால் போதும். கரண்டி வச்சு தேய்க்கக்கூடாது. இப்போ ஒரு மூடியை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஹோல்ஸாக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக மெதுன்னு சூப்பராக இருக்குது. இதுக்கு ஆயிலே தேவைப்படாதுங்க. வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம். நம்ம மூடி போட்டு வேக வச்சதுனால இன்னொரு பக்கம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே சாப்பிட்லாம். அதே போல் இன்னொரு தோசையும் நம்ம ஊற்றிக்கலாம். இந்த தோசையை நம்ம உடனே இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாங்க. சாப்பிட்றதுக்கு மெதுன்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 2வது தோசையும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்த தோசையும் நம்ம இதே போல் ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் நேரத்தில் மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி தோசையை தாராளமாக ட்ரை பண்ணலாம். கார சட்னி, தேங்காய் சட்னியோடு சர்வ் பண்ணலாங்க. இதுக்கு தொட்டுக்க சட்னியே என்னை பொறுத்த வரைக்கும் தேவைப்படாது. தேங்காய் பால் இல்லைனா நாட்டு சர்க்கரையை வச்சு சூப்பராக சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ஈஸியான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.